பிரைஸ் தி லார்ட். எரேமியா 18:11 என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். பொல்லாத வழி எதை குறிக்கிறது? ஒரு மனிதன் தேவனை நன்கு அறிந்திருந்து துணிகரமாக செய்கிற எந்த ஒரு பாவமும் பொல்லாத வழியை குறிக்கும். வேதத்தில் இஸ்ரவேலின் ராஜா யெரொபெயாம் தேவனை நன்கு அறிந்தவன் ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி தானும் தன் இஸ்ரவேல் ஜனங்களும் வணங்கும்படி செய்தான். அவன் தன் பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பவில்லை. ஆனால் மகா நகரமாகிய நினிவே பட்டணத்தாரோ அவங்களுடைய அக்கிரமம் தேவ சமூகத்தில் அதிகமாய் காணப்பட்டது. ஆனால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார்கள். இன்று தேவனை நன்கு அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறதுங்க? பாவம் நிறைந்து காணப்படுகிறதா? துணிகரம் இருக்குதா? அந்த துணிகரமான பாவம் தேவ சமூகத்தில் அக்கிரமமாக நிறைந்து காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்வோம். நமது பொல்லாத வழியை விட்டு திரும்பி நமது வழிகளை சீர்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.